If your actions inspire others to dream more, learn more, and do more, and become more, you are a leader. It's my immense pleasure to welcome such a wonderful personality, Mrs. Mangai Natarajan ma'am, Pavai Educational Institution, to address the gathering. Welcome you, ma'am. Pavai Educational Institutions, where she has been instrumental in shaping the lives of thousands of students for the past 25 years. Married to a chartered accountant, CA N.V. Natarajan, who is the founder and chairman of Pavai Educational Institutions. Beyond education, she is a passionate poet and an eloquent author known for her insightful அனைவருக்கும் வணக்கம். ட்ரினிட்டி கல்வி நிறுவனங்களின் வெள்ளி விழா நிகழ்விற்காக வருகை தந்திருக்கும் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்களுக்கும், சத்தீஸ்கரில் பணிபுரியும் ஆர் சங்கீதா IAS அவர்களுக்கும், ட்ரினிட்டி கல்வி குடும்பத்தின் தலைவர், செயலர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும், பாவை கல்வி நிறுவனங்களின் நிறுவன தலைவர் அவர்களுக்கும், PGP கல்வி நிறுவனங்களிலிருந்து வருகை புரிந்திருக்கும் திரு கணபதி ஐயா அவர்களுக்கும், நாமக்கல் நகரத்தின் முன்னிலையில் இருக்கக்கூடிய பெருமக்களுக்கும், ட்ரினிட்டி கல்லூரியின் ஆசிரிய பெருமக்களுக்கும், அவர்களுடைய முத்தான மகள்களாகிய மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களுடன் கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வி நிறுவனங்களை நடத்துகின்ற நாங்கள் கல்வியையும் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் ஒருங்கிணைப்பவர்கள். எங்களுடைய நோக்கம் எங்களால் கல்வி அளிக்கப்பட்ட மாணவ செல்வங்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதுதான். எங்களுக்கு தனிப்பட்ட வெற்றி, சந்தோஷம் என்பது எதுவுமே கிடையாது. இன்று சங்கீதா பேசும் பொழுது சங்கீதாவுடைய வாழ்க்கையில் சந்தித்த ஆசிரியர்கள், சங்கீதாவுடைய வெற்றிக்கு காரணமான விஷயங்கள், இதுவே உங்க எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க நாங்க எவ்வளவு பெரியவங்க இருந்தா கூட என்னில் மூத்தோரின் ஆசிகளை பெற்று என்னில் இளையோருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய ஏற்புரையை துவங்குகின்றேன். ஐயா குழந்தைகள் டாக்டர் வழக்கம் போல இந்த மாதிரி விருது கொடுக்குறேன்னு சொன்ன உடனே நான் கொஞ்சம் பயப்பட்டேன். இதுக்கு நம்ம தகுதியா, சாரதாமணி அம்மா மாதிரி இவ்வளவு சீனியர்லாம் இருக்கிற இடத்துல நம்மளை கூப்பிடுறாருன்னு. ஆனா அவர் சொல்லை நம்மால் தட்டவும் மறுக்கவும் இயலாது. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்வு நம்முடைய இளைய சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். சக தொழில் செய்பவர்கள் எப்பொழுதுமே எதிரிகள், அவங்க நம்மளுடைய போட்டியாளர்கள் என்கின்ற மனநிலையை மாற்றி என்னுடைய தொழிலை செய்கிற எல்லாருமே என்னுடைய நட்புக்குரியவர்கள், நாங்கள் இணைந்து செயல்படும் பொழுது ஒரு பெரிய வெற்றியை எடுத்துக்க முடியும், நாங்க ஒருத்தர் மதிக்கலன்னா எப்படி சமுதாயம் எங்களை மதிக்கும் என்கின்ற மிகப்பெரிய வாழ்க்கை கல்வியை இந்த நிகழ்வு எடுத்து காட்டுகின்றது என்று நான் மனப்பூர்வமாக நம்புகின்றேன். இரண்டாவது முக்கியமான விஷயம், 3 நாட்களாக மிகப்பெரிய ஆளுமைகளுடைய பல பகிர்தல்களை கேட்டு அப்படியே திக்கு முக்காடி போயிருப்பீங்க. உங்க மைண்டுக்குள்ள அப்படியே ஒரு பயங்கரமா என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு பிரளயமே நடக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே கூட இந்த நிகழ்வுல எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட மனத்திரையில எப்படி ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு ஹார்ட்வேர்ல போய் இப்ப தாண்டி கிளவுட்ல போய் ஸ்டோர் ஆகிற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் பரிச்சயமாகி இருக்கும். வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் பொழுது இந்த நிகழ்வுகள் ஒரு உந்து சக்தியாக இருந்து அந்த முடிவை எடுக்க காரணமாக இருக்கும். சங்கீதா ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்பு பாவைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போ வந்திருந்தாங்க. பாவைக்கு சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சங்கீதாவோட ஒரு பிம்பம் அங்க ஒரு பிரதியாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நேற்று கூட IAS அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும் பொழுது சங்கீதாவை பத்தி தான் சார் சொன்னாங்க. நாமக்கல் மாவட்டத்துடைய அடையாளம், இன்னைக்கு இந்த பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா நீங்க எல்லாரும் இன்னைக்கு ட்ரினிட்டியோட அடையாளம். ஆனா எதிர்காலத்தில் ட்ரினிட்டி தான் உங்களோட அடையாளம். எதிர்காலத்துல நீங்க ட்ரினிட்டியோட அடையாளமா மாறி போவீங்க. அதே போலதான் சங்கீதா நாமக்கல் மாவட்டத்திற்கே ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்று நான் நம்புகின்றேன். இரண்டாவது முக்கியமான விஷயம், நாமக்கல் மாவட்டம். நான் பல சமயத்தை சொல்லுவேன், இந்தியாவோட வரைபடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அது சகாரா பாலைவனமா இருக்கலாம், அல்லது தார் பாலைவனமாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் அஸ்ஸாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு காடா இருக்கலாம். எங்க போனாலும் நம்மால் தொலைந்து போகவே முடியாது. அங்க ஒரு நாமக்கல் டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ் இருக்கும், நம்மளை மீட்டு கொண்டு வந்து நம்முடைய இடத்துல சேர்த்து விடும் என்று சொல்வது உண்டு. வறட்சி, கடும் கோடை என்றெல்லாம் அடையாளம் காணப்பட்டு கொண்டிருந்த இடத்தில் எது எனக்கு வலிமை என்று உலகம் பூரா கோல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு பண்பு மட்டுமல்ல, இங்க இவ்வளவு பெரியவங்க
வயதில் மூத்தவர்கள், தொழிலில் வல்லுநர்கள் இங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னா அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் தலை வணங்குகின்றேன். ஏன்னா நீங்க ஆண் பெண் சமம் அப்படிலாம் சொன்னீங்க. இன்னைக்கெல்லாம் பெண்ணியம்னா என்னன்னா ஆணை நசுக்குதல், ஆண் கிட்ட போய் போட்டி போடுறது அப்படிலாம் கிடையாது. பெண்ணை உயர்த்தி பிடித்தல், அதுதான் முக்கியமான விஷயம். ஆண் பெண்ணுக்கு போட்டியாளராக இருக்கவே முடியாது. இந்த உலகத்தை அறிமுகப்படுத்துறது ஆணுக்கு பெண் தான். பெண் சரியான விதத்தில் உலகத்தை அறிமுகப்படுத்தி வளர்த்தும் பொழுது அந்த ஆணால் நல்லவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும், பெண்ணை நேசிப்பவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். எந்த இடத்துல நம்ம ஃபெயில் ஆகிறோம்னு கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா சங்கீதா நிறைய விஷயங்களை உள்ள கொண்டு வந்தாங்க. நம்மால் ஜெயிக்க முடியும். ரெண்டாவது, என்னைக்கு ஒரு பெண்ணால இன்னொரு பெண்ணை பார்த்து, புடவை பத்தி நகை பத்தி கூட சொன்னாங்க, ஒரு நல்ல ஆடை உடுத்தி இருக்கின்ற ஒரு பெண்ணை பார்த்து ரொம்ப அழகா இருக்கு, இது உனக்கு ரொம்ப மேட்சா இருக்கு, யூ ஆர் லுக்கிங் சோ குட் டுடேன்னு நம்மளால சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா அவங்கள வாழ்த்த முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கதான் பெண் சுதந்திரம். எந்த இடத்துல பெண் அடிமைத்தனம் ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தான் எல்லா இடத்துலையும் அப்படின்னு முன்னிலைப்படுத்துவதற்காக ஆணை இடையில் ஒரு கருவியாக நாம் மாற்றும் பொழுது அவங்க ரொம்ப உஷாராயிட்டாங்க. உஷாரா என்ன பண்ணாங்க? பெண் தான் விவசாயத்தை உருவாக்குனாங்க, பெண் தான் இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க, மனித கூட்டத்தை வழி நடத்தினாங்க. எல்லாம் இருந்தாலுமே கூட பெண் ஒரு இடத்தில் தடமாறி போனதால், மதிப்பிறழ்ந்து போனதால் என்ன பண்ணிட்டாங்க? ஆண் என்ன பண்ணிட்டாங்க? என்னோட ப்ராப்பர்ட்டி, என்னோட போக பொருள் அப்படிங்கிற, என்னோட ஸ்டேட்டஸ் சிம்பிள் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்மை நாமே செலுத்தி கொண்டு விட்டோம். அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒரே ஒரு முக்கியமான விஷயம்தான், பெண்களாகிய நாம் அறிவு கண்களை திறந்துகிட்டே இருக்கணும். அதற்கு அறிவியல் தான் முடியும். பல விஷயங்களை பேச முடியாது, ரொம்ப கூச்சமா இருக்கும். அந்த இடத்துல அந்த கூச்சத்தை தவிர்த்து நம்மால் அந்த விஷயத்தை பேச முடியும் அப்படின்னா அந்த இடத்துல அறிவியல் தான் உறுதுணையாக இருக்கும். அறிவால் உலகத்தை வென்று அன்பால் உலகத்தை ஆணும் பொழுது நம்முடைய நாமக்கல் மாவட்ட ஆட்சியரை போல, நம்முடைய சங்கீதாவை போல பல ஆளுமைகளை கொண்டு வர முடியும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வீட்டில இருந்து புறப்பட்டு கிளாஸ் ரூமுக்கு டீச்சர்ஸை பார்த்து, பேரண்ட்ஸை பார்த்து, வழியில் இடைப்பட்டவர்களை பார்த்து போற நமக்கே எத்தனை பிரச்சனைகள், கம்பேரிசன், போட்டி, பொறாமை, அல்லது நம்மளே உருவாக்கி கொள்ளக்கூடிய அந்த செல்ஃப் பிரஷர் இத்தனை இருக்கும் பொழுது எ விமன் இன் பப்ளிக் லைஃப், அவங்கள தவிர வேற யாராலுமே பெண்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா, ஒரு பெரிய தூண்டுதலா யாரும் இருக்க முடியாது. இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா, பாவை கல்வி நிறுவனங்கள் இருக்கேன் அப்படின்னா நிறுவனமே எனக்கு ஆதரவாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் மட்டும்தான் என்னுடைய பயணம், என்னுடைய சுழற்சி இருக்கும். பட் விமன் இன் அட்மினிஸ்ட்ரேஷன், இன் பப்ளிக் லைஃப், அவங்க தான் ஒரு பெரிய ஐக்கானா, ஒரு பெரிய தூண்டுதலாக நமக்கு இருக்க முடியும். அண்ட் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம்தான் என்னுடைய அருமை கண்மணிகளுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும், நெவர் லெட் அ வுமன் டவுன். ஒருத்தங்கிட்ட குறை இருந்தா அதை பெருசுபடுத்தி அவர்கள் பேர்ல ஒரு பிராண்ட் முத்திரையை கொடுப்பதை விட்டுவிட்டு, எந்த சூழ்நிலையில இன்னைக்கு டீச்சர் என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க, அந்த பொண்ணு ஏன் கிளாஸ் ரூம்ல இன்னைக்கு அப்படி நடந்துகிட்டா, வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் ஹர் அப்படின்னு நம் காதுகளை கொடுத்து கவனித்தோம் என்றால் கண்டிப்பாக அடுத்த பெண்ணுக்கு நாம் ஒரு ஆதரவாக இருக்க முடியும். அந்த சூழ்நிலையே பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய காரணமாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am. We are deeply grateful for your thought and provoking remarks. Masters became great not because of their power but because